நாளைய நாளையில கிறிஸ்மஸுக்கு முன்னிட்டு இந்த நம்ம வந்து இப்படி ஒரு வந்துட்டு மீண்டும் வந்தோம். சாப்பாட்டுக்கார சிக்கன் பிரியாணி அப்புறம் ஆமா கிறிஸ்மஸ் அட்வான்ஸ் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள். கொண்டு போவோம் உதவி செய்யற தம்பி கிருஷ்ணா தம்பி இந்த நல்லா இருக்கும் போது நீங்கள கொண்டு போங்க. உங்களுக்கு காசு இருக்குது நீங்க கொண்டு வாங்க. இந்தாங்க நீங்க 5000 ரூபாவை தந்துருக்கேன். அப்ப சும்மா சொல்லிட்டேன். இந்த தங்காக்கு தன்னுடைய சொந்த பணத்தால வந்து இந்த தங்காக்கு காலையில வெல்கம் டு ஜெரி பிளாக். நான் உங்கள் சாரு. ஓகே இது நம்ம என்னோட புது வீட்டை நிற்கிறேன். ஸோ நாளைய தினத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் கிறிஸ்மஸ். ஸோ இந்த கிறிஸ்மஸை முன்னிட்டு உண்மைக்குமே வந்து இன்றைய தினம் எங்களோட வீட்லேயும் வந்து இப்படியான செயல்கள் வந்து ரொம்ப சந்தோஷமானதாக வந்து கனடாவில் இருக்காங்கிறாக்கா அவங்களுக்கு வந்து தேவைப்பில்லை. ரமேஷ் காசு விட ஒரு கிழமைக்கு முன்னாடி சொல்லியிருந்தா சார் நீங்கள் உதவி திட்டம் செய்ய வேணும். பார்த்தீங்கன்னு சொன்னால் சமைச்சு ஆக்கிறதுக்கு சாப்பாடு ஆக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப விருப்பம் என்று சொல்லியிருந்தேன். அப்போ அந்த வகையில் வந்து நான் போன ஃபுல்லாமே முழுக்க சரியான பிஸியாக இருந்தனாடி பாருங்க ஒரு சில காரியங்கள் வந்து தாமதித்து போகிறதும் வந்து அது மட்டும் இல்லாமல் நாங்கள் காத்திருக்கிறது நல்லதுக்குன்னு தான் சொல்லலாம். இருந்தால் நாளைய நாளையில கிறிஸ்மஸுக்கு முன்னிட்டு இந்த நம்ம வந்து இப்படி ஒரு நல்ல உணவு இன்னைக்கு என்ன உணவு வழங்குறோம்? ரைஸோ பிரியாணி. நீங்க வந்து பிரியாணி நான் என்னென்னு சொன்னோட நீ ஓடோடி வந்தது சிக்கன் பிரியாணி தான் சார் வந்தது. அப்போ வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சிக்கன் பிரியாணி ரைட்டா முட்டை அந்த மாதிரி சொல்லியிருந்தா நல்ல ஒரு சாப்பாடு ஒன்று செய்யுது. உண்மைக்குமே இன்றைக்கு இந்த சாப்பாடு ஒன்று செய்வது வந்து ஒரு பருப்பு சோறு சாப்பிட்றது இன்றைக்கு சாப்பாடு சாப்பிட்றது நல்ல வேல்யூவான லட்சத்தை அவனுக்கு வந்து உடனடியாக கொஞ்சம் சாப்பிடல பிரியாணி நல்லா தான். அது மட்டும் இல்லாமல் இந்த நல்ல நாளில் வந்து நாங்கள் வந்து நினைச்சோம் சார் வந்து நன்மை செய்யப்போம். அதெல்லாம் நீங்கள் பொறுத்து பாருங்க. ஸோ அக்கா வந்து நேரத்தில் சொல்லியிருந்தா இந்த நேரத்தில் வந்து பேரை மென்ஷன் பண்ண வேணும். அவங்க கனடாவில் தான் செய்கிறாங்க. அந்த வகையில் வந்து அவங்களோட வாட்ஸ்அப் ஃபோன் நம்பர் கடைசி 7884 தான். இதைத்தான் சொல்ல சொன்னாங்க. அதில் வந்து நான் பேர் வந்து சொல்லிடுறேன். எல்லாருக்குமே எங்களுடைய இனிய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள் அட்வான்ஸாக சொல்லியிருக்கேன். நாளைய தினம் வந்து இந்த வீட்டில் நாங்கள் நிற்க மாட்டோம். உடனடியாக இப்போ பார்க்கலாம் என்ன சுற்றி இப்படி சொல்றீங்க போயிட்டு வருவோம் தான் பிளான் பண்ணாங்க. அது நேரம் போதாது. சரி அப்போ என்ன செய்யறதுக்காக வேண்டியோட என்ன பண்ணத்தான் நாங்கள் வேண்டேன். இப்போ நான் நியூ இயருக்கு இங்கே கொண்டாடுவேன். அதுக்கு முன்னிட்டு இந்த இடத்துல செய்கிறது நல்லது. எந்த இடங்களுக்கு அவ்வளவு செய்யப்பட்ட சாப்பாட்டை பார்க்கணும். ஓகே இப்போ நான் வந்து 12 மணிக்கே சமையல் எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டேன். 1 மணி அளவில் தான் சாப்பிட வரேன். அதுக்காக வந்து ஒரு சில பேர் வந்துட்டு மீண்டும் வந்துருக்கணும். சாப்பாட்டுக்காரங்க சிக்கன் பிரியாணி அப்புறம் வந்து ரைட்டா முட்டை என்று சொல்லி எல்லாமே செய்தாச்சு. உரிக்கிறதுல முட்டை உடைக்கிறது இதுக்குதான் சொல்ற வழியான வேற ஒன்று சொல்லிட்டு நான் சரி அப்ப நாங்க ஒழுங்கு செய்த சாப்பாடு வந்தவங்களுக்கு போட்டு கொடுப்போம். சுகம் எப்படி இருக்கு பிரியாணி சாப்பிடுவோம். உங்களோட துணைவி யார் வரையில போயிட்டா ஐயா அதுல கைய கழுவுங்க. சுக்கு முட்டை எடுக்கல சிக்கன் நல்லா பிடிக்குமே அப்படிவா சாப்பிடுங்க.
Christmas, advance Christmas வாழ்த்துக்கள் நடந்ததுக்கு கொஞ்சம் என்னம்மா என்ன பிரச்சனை நடந்துட்டு பிரச்சனை வந்தது கம்மியா கை கழிட்டு வடிவா சாப்பிடுங்க என்ன அதுக்கு ஏசப்பாண்டி கொடுக்குறேன் சாப்பாட்டுக்கு எனக்கு தெரியும் ஓமோ ஓமோ ஆனா ஊசாடுறதுக்கு வாங்க நீங்க கையை கழுவிட்டு சாப்பிடுவோம் தம்பி பாதரி யாரோ தான் நிக்கிறாங்க ஆறு என்ன தம்பி அது அவருக்கு அண்ணாவியார் கூட்டி கொண்ட பேர் அண்ணாவியா இல்ல நீங்க நம்பர் கூட்டி கொண்டு வாங்க பாதரி கிருஷ்ணா வந்து மாதம் செய்யறதான ஒரு அம்மா காலத்துல அது மட்டும் இல்லாம அம்மா ஒரு தேவாப்பிள்ளை தான் வாங்குவோம் ஐயா போடுவோமே சாப்பாடு உங்களுக்கு தம்பிக்கு இல்ல அதான் சரி பாருங்க இப்படியே ஒரு ஆள்னாலும் கேட்கணும் இப்படி சாப்பாடு வழங்க இது என்னன்னு சொன்னா கனடாவில் இருக்கான ஒரு அக்கா அவங்களும் வந்து தேவா பிள்ளைதான் அப்ப அவங்களும் வந்து இப்படி கிறிஸ்துமஸுக்காக வந்து இப்படி சாப்பாடு நல்ல சாப்பாடு சமைச்சு கொடுப்போம்னு சொல்லிட்டு அவங்களோட விருப்பம் அப்ப அது வந்து இன்னைக்கு தான் நிறைவேறிருக்கு நாளைய தினம் நாங்கள் இங்க நிக்க மாட்டோம் அப்ப இன்னைக்கு செய்யக்கூடிய மாதிரி இருக்குது அப்ப கனடாவில் ஒரு அக்கா தான் இந்த சொல்லி இந்த வந்து நடந்து நல் வாழ்த்துக்கலாம் சரி அப்ப அங்க பார்த்து செல்லுங்க போடுங்க ஒரு நாளும் பட்டினி விட மாட்டேன் சின்ன குட்டிகள் கண்டிப்பா வாங்கம்மா நெஞ்சிருக்கிறோம் அங்க அம்மா அம்மா எவ்வளவு இருக்கு நீங்க ஐயா அம்மா அந்த ஃபீலிங்ஸ் சொல்லுவோம் அதுக்கு ஒரு மழை இருக்கா
மாணவர்கள் கொண்டு ஒரு கொடுப்பேன். அப்ப நான் சொன்னா அதுக்குரிய காரணம் என்னண்டு சாப்பிட சொல்லுங்க. சாப்பிட மாமா வேற சொன்ன வாரண்டவர் வேற வேற அம்மாவுக்கு நான் சாப்பாடு போடுவேன். வயசுனாங்களும் கொஞ்சம் போடணும். கொஞ்சம் தான் சாப்பாடு. அப்படியா? நீங்க சொல்லுங்க சாப்பிட்டு. இப்ப எப்படி உங்களுக்கு உடம்பு இல்லையா? சொல்லுங்க. என்னம்மா பிரச்சனை இல்லையா? அல்லாட்டி உங்களை அங்க நிக்கிறது அப்படின்னு எங்க அக்கா அவருக்கு காட்டினேன். அவங்க நான் இந்த அக்காவுக்கு அஜாக்கினேன். நேரத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாள் நீங்க. அதுல உங்களுக்கு ஒரு பெஸ்ட் சல்யூட் உண்டு. வாங்க. அதான் நேரத்துக்கு முக்கியத்துவம் வாங்க. அதுதான் இருங்க ஐயா. வந்து ஆமா அதுக்கு போடுங்க. அக்கஸ்மார் போடு. ஓ இல்ல வேற இல்ல. நானும் நான் போன வேலை செய்தது அந்த வேலையும் போறாங்க. நீங்க சொன்ன உங்களை காய்ச்சல் சொல்லி நான் சந்தேக காட்ட அப்புறம் பாருலாம் சொன்னேன். சரி நல்லது. ஆமா வாங்க புது கூட பாருங்க. அப்படி இருக்கு. அப்படி பிடிச்சிருக்காங்க. இதான் நீங்க உங்களுக்கு உதவி செய்யற தம்பி கிருஷ்ணா தம்பி. இந்த இதுதான் உங்களுக்கு தெரியுமே. அவருடைய பர்த்டேக்கு தானே அழகா இருக்கிறாரு. ரச்சிகா நல்ல இங்கிலீஷ் வாசிப்பாமா. சூப்பர். படியா இருக்கு வீடு. பாத்தீங்களா பாத்தீங்களா? இது நாங்கள் தான். ஓ கால கொண்டு இருங்க ஐயா வாங்க. நாங்க கை காலம் போகுது. நீங்கள் மகண்ட வீட்டு இருக்க பாருங்க. ஒன்று நீங்க கூட வந்து கேட்டீங்க.
Nanji to do cover. Ayah, satu. Ya, berani. Kenapa? Ayah satu juga. Kan injer gaya. Apa tak? Kalau anggota ni ada. அது கிறிஸ்மஸ் நாளைக்கு கிறிஸ்மஸ் இருக்கு ஐயா என்ன அங்க கை கழுவு அஞ்சாம் தேதி கொடுப்பேன் அப்போ உலகம் கிருஷ்ணான் கொடுப்பேன் எப்போதான் 29 இன்னும் 5 நாள் இருக்கு அப்ப 5 நாள் சந்தோஷம் தானே போயிடுவாங்க என்னத்துல வந்துடுவீங்க சரியம்மா அந்த பஸ்ஸுக்கு கொண்டு போவோம் கொண்டு போவோம் கிருஷ்ணாண்ட 29 கொடுப்பனோட சந்திப்பேன் மற்றபடி அவங்களுக்கு கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் சரி கடந்த கொடுப்பேன் அவங்கள போட்டது இல்லை ஆனால் அதுவும் எந்த மிஸ்டேக் தான் கோல் எடுத்து சொல்லாது அங்காக்குரியது கொண்டு போவோம் சரியே நல்ல விஷயம் நன்றி நான் மறுபடியும் சந்திப்பேன் நான் இன்னும் ஒரு 5ஆம் தேதி அளவில் ஒரு பெரிய கொடுப்பனை இருக்கு அப்போ உங்களை சந்திக்கிறேன் உங்களோட ஃபோன் நம்பர் தந்துட்டு போங்க எனக்கு சரியா இந்த ஃபோன் நம்பரில் தான் தொடர்பு இருக்கலாம் சரி அவங்களுக்கும் எங்களுடைய இனிய கிறிஸ்மஸ் நல் வாழ்த்துக்கள் நாளைக்கு தான் கிறிஸ்மஸ் இன்றைக்கு இப்படி தான் கொடுப்பனை மூலம் சந்திப்பேன் நீங்கள் நல்லா இருக்கும்போது இப்போ நீங்களும் இப்போ இதை கொண்டு போங்க ஏன்னா ஒரு சின்ன ஒரு கிஃப்ட் தான் இன்னும் இது இல்லை ஓ நான் போன்ற பேருக்கு தான் அவங்களோட இதுன்னு சொன்னா கூப்பிடுறேன் சரிதானே சந்தோஷம் போயிட்டு வாங்க 1ஆம் தேதி வந்துடுவீங்களா சரியா அப்போ இதை இப்போ உங்களோட பஸ் செலவுக்கு மச்சு பேரை குடிக்கணும் நான் ஐயா கொண்டு கொடுக்கணும் இருக்காங்க தொடர்ந்து இருக்கும் ஃபோன் நம்பரை உங்கள்கிட்ட போட்டாலியா சரி ஐயா அப்போ போயிட்டு வாங்க அவங்களும் தான் தம்பியா ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நாளுகள் வந்து எல்லாருமே நல்ல திருப்தியாக முடிஞ்சு வந்தவர்கள் எல்லாருமே வடிவாக சாப்பிட்டு இருக்கிறோம் ஃபைனலி வந்து நீங்கள் நினைக்கலாமே என்ன சுற்றி 2 சின்னாக்கள் இருக்கிறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்க 2 பேருமே மாணவர்கள் தாங்க எக்ஸாம் படிக்கிறீங்க நீங்களும் 9ஆ ஓகே அப்போ உண்மைக்குமே இந்த தங்காக்களை பொறுத்தவரை 2 நாட்களாக அவர்களுக்கு இந்த உதவி திட்டங்கள் செய்யணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு விருப்பம் அந்த வகையில் வந்து எங்கள்கிட்ட வரதான ஒரு சில உதவி திட்டங்கள் இவர்களுக்கு நாங்கள் கொடுத்து வர்றது அதே நேரம் வந்து இவங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டு எஸ்கே உலக்கால வந்து கிருஷ்ணா சைக்கிள் கொடுத்துருக்கார் அதுக்கப்புறமா வந்து அவனோட தம்பிக்கு எலெக்ஷனுக்கு கடந்த மாதம் நாங்கள் அனுபவிட்ட வச்சுட்டு இந்த தம்பிக்கு வந்து சைக்கிள் வழங்கியிருந்தோம்
அப்போ இன்றைய நாளை பொறுத்தளவில் கனடாவில் இருக்கான்னு அந்த அக்கா அவங்களோட வந்து வேற இந்த இடத்துல மென்ஷன் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு அவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கடைசி வந்து 7884 இதை மட்டும் சேர்த்து சொல்லுவோம் நீங்க. மற்றது வந்து அக்காவோட விருப்பம் வந்து நல்ல சாப்பாடு சமைச்சு இப்போ நீங்க இன்னைக்கு சாப்பிடாங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க அப்படியானவர்கள் வந்து சாப்பிட்டுருக்காரு. உண்மைக்குமே இவர்கள் வந்து இன்றைக்கு கொடுத்தான இந்த உணவெல்லாம் வந்து வேண்டி சாப்பிட்றது சாத்தியக்கூறு இல்லை இந்த மழை காலத்திலே. அப்படி இருக்கும்போது எல்லாருமே வந்து வயிறார சாப்பிட்டாங்க. பார்த்துருக்கலாமேன்னு சொன்னா அதாவது ஒரு கொஞ்சம் ஆக்களா இருந்தாலும் வந்து எல்லாரும் வந்து வயிறார வடிவா சாப்பிட்டதும் மீதியானவர்கள் வர முடியாதவர்கள் வந்து பாசலா எடுத்துட்டு போனது மாதிரி வந்து சாப்பிட்டு போனாங்க பாசலாம் எடுத்துட்டு போனது. இப்படி வந்து நாளைய தினம் வந்து கிறிஸ்துமஸ் நாளைய இந்த நாட்கள்ல வந்து இப்படி ஒரு நல்ல செய்யறது சந்தோஷம். அதை விட என்ன சந்தோஷம்னா எனக்கு இப்ப என்ன சில சகோதரங்க வந்தாங்க அனுவெல்லாம் இருக்கிறா எல்லாருமே கவலை என்னன்னு சொன்னா நாளைய கிறிஸ்துமஸ் எங்களை இல்லையே இந்த இடத்துல என்று சொல்லிட்டு அப்ப இருந்தாலுமே என்ன சொல்ற எங்களுக்கு கடவுளை குறிச்சு ஒவ்வொருத்தருக்கு ஒரு சித்தம் இருக்கலாம். என்ன வந்த வகையில வந்து எங்களுக்குரியதான கடவுள சித்தம் என்னன்னு சொன்னா நாளைய நாள்ல வந்து நாங்கள் நல்ல காரியம் தான் செய்யப்படுறோமா வந்து ஒரு தடவை சபையில நிக்க போறோம். அது மட்டும் இல்லாம அங்க மக்களுக்கு வந்து சமைச்ச உணவு வழங்குறது மாணவர்களுக்குரிய கிஃப்ட் வழங்குறது அப்ப தேவன்ற சித்தம் அப்படியா இருக்குது. இன்றைக்கு வந்து என்னுடைய இந்த புது வீட்டுல நான் நினைச்சேன் 5 மாசம் கட்டின இன்னைக்கு ஒரு 7 மாசம் நாங்க நாளைய நாள் இல்லைன்றதுனாலும் இன்றைக்கு வந்து பாலன்ற இந்த நாட்கள்ல வந்து இந்த புது வீட்டுல வச்சு நிறைய ஆத்மாக்கள் சாப்பிட்டது. அது மட்டும் இல்லாம இப்ப நல்லதே நாங்கள் வந்து செய்து சொல்லுவோம் ஒரு விஷயத்த நீங்கள் எதோ நினைக்கிறீங்களோ அதை அறுவடை செய்யணும். உண்மைக்கு சொல்லப்போனா எங்கண்ட சேனலோட வந்து அநேக சப்ஸ்கிரைபர் வந்து நல்ல நல்ல காரியங்களை செய்யும் போது வந்து எங்களுக்கு அது மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. அப்படியே செய்துட்டு இருக்கும்போது எங்களாலே மேல உதவி செய்யணும் தான் இந்த மாணவர்களையும் வந்து பக்கத்துல வச்சுக்கன்னு பாத்தீங்கன்னா வருஷ இறுதியிலையும் வந்து நாங்களும் வந்து நல்லா செய்வோம்னா எங்கிட்ட இயன்ற அளவுன்னு சொல்லிட்டு அப்ப சுவாசோட ஒரு சில விஷயங்களை நேற்று நைட்டு கூட நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அப்ப சொல்லியிருந்தார். கண்டிப்பாக இப்ப என்ன கிருஷ்ணா எப்பவுமே சொல்லுவார் நாங்க முதல்ல எங்கண்டு ஒரு கட்டம் வாழ்க்கையில கட்டம் திருப்தி அடைஞ்சு வரைக்கும் நாங்க இன்னொரு மனுஷருக்கு உதவணும்னு சொல்லிட்டு அப்ப எங்களுக்கு எப்பவுமே வந்து கொடுக்குற மனசு இருக்கு. அதனாலதான் கடவுளை எங்களோட வந்து நிறைய நன்மை செய்து கொண்டிருக்கார். அப்ப இப்போதைக்கு எங்களால எந்த அளவு என்ன சொன்ன இப்ப கண்காணா அதாவது வந்து இப்ப நாங்க எல்லாத்தையுமே வீடியோக்கள் எடுக்கிறேல உண்மைக்குமே எங்களால எந்த அளவு உதவி இது வரைக்கும் செய்து கொண்டிருக்கோம். அப்ப நேற்று தினம் இப்படி கதைக்கும் போது சொல்லியிருந்தேன் சரி நாங்களும் எந்த அளவு மாணவர்களுக்கு படிக்கிற உதவி செய்ய மாட்டோம். அப்ப சடன்லி அது யாரை யோசிச்சோன்னு சொன்னா இந்த தங்கா வந்து எங்க வீட்டுல இருந்து 2-3 வீடு தான் தள்ளி இருக்கிறா. நல்ல கட்டிக்கார பிள்ளை. உங்களோட அப்பா முன்னைக்கு வந்து ஒரு சாதாரண தொழில் தான் செய்துட்டு இருக்காரு. அப்ப எங்களுக்கு உண்மைக்கு உதவி செய்யலாம். அப்ப சுபாஷ் சொல்லிதான் இந்த தங்காவுக்கு தான் இந்தியில இருந்தே இந்த ஒரு நல்ல காரியத்தை செய்ய போறேன்னு சொல்லிட்டு தன்னுடைய சொந்த பணத்தால வந்து இந்த தங்காவுக்கு 9ஆம் ஆண்டுன்னு சொன்னா அவங்க மாசம் ஒரு எவ்வளவு அவங்களுக்கு டியூஷன் காசு வரும் 1500. இந்த தங்கா சொல்லிதான் 2500 சொல்லிட்டு இவங்களையும் வந்து அடிக்கடி நாங்க உதவி என்று சொல்றோம். மற்றது இவங்களுக்கு கூட வந்து தங்காவுக்கு வந்து மாச காசு 1500 சொன்னாலும் வந்து கொப்பி செலவு அந்த நைட்டு அவங்க அப்பா வந்து சரியான என்ன சொல்றது குறைந்த வருமான தொழில் தான் வந்து செய்யறாரு. அப்போ வாக்குரியதெல்லாம் பூர்த்தி செய்ய முடியாது. சுபாஷ் சொல்லிதான் இந்த தங்காவுக்கு நான் மாசம் தன்னுடைய பணத்தால வந்து 5000 கொடுக்கறன்னு சொல்லிட்டு இப்ப நானும் யோசிச்சேன்னு சொன்னேன் இவாக்கு நீங்க 9ஆம் ஆண்டுல அப்ப என்னுடைய சார்பாக நானும் என்ன செய்யறேன் இவாங்க 2500 டியூஷன் காசுன்னு சொல்லியிருந்தா சரி. இப்ப நாங்களும் எங்களோட சொந்த தீர்மானத்தின்படி எடுத்துட்டு இந்த மாணவர்களுக்கு இந்தியில இருந்து ஆரம்பமா வந்து டிசம்பர் மாதம் 24 ஒவ்வொரு மாசமும் 24 அதாவது நீங்க 25ஆம் தேதிக்குள்ள என்ன நம்பர் தெரியும் நீங்க தொடர்புல இருக்கிறீங்க பக்கத்துல உங்களுக்குரிய மாச காசு நாங்க தந்தோண்டே இருப்போம். சரிதானே? அந்த வகையில வந்து சுவாசனா அதாவது SSC சுவாசனா தெரியும் முன்னாதான் இருக்கிற அவர் தான் இப்ப உங்களுக்கு இந்த 5000 ரூபாவை தந்திருக்கிறேன். ஓகே என்னது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. உங்களுக்கு 1500 வருஷம் காசுனாலும் மிச்சம் இருக்கு. நீங்க அதை வேண்டுதான் தானே. மற்றது உங்களை மாதிரி மாணவர்களுக்கு மாதிரி இந்த உதவி செய்யறது எங்களுக்கும் சந்தோஷம். சரிதானே? அப்ப நீங்க எல்லா ஆசிரியர்களும் வடிவா படிச்சிருக்கோம். அப்புறம் வந்து மதுராவும் சொல்லிதான் 9ஆம் ஆண்டுன்னு சொல்லி வாக்குலை மருத்துவம் சொன்னா தற்சமயம் படிச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த டியூஷன் வந்து சொல்லியிருந்தா அது எனக்கு சங்கடங்களா இருக்குன்னு சொல்லிட்டு அப்ப நாங்க சுக்குவாக்க படிக்கிற டியூஷன் நெல்லன்னு சொன்னாடி அங்க சேர்க்க சொல்லி இருக்குது. அப்ப அவங்களுக்கு வந்து பிறக்கிற புதானோட வேற டியூஷன்ல நல்ல மாதிரி
அது வந்து இவங்களோட படிப்பு ஒரு அடிப்படையா வந்து ஒரு மனுஷர் வாழ்க்கையில மனுஷர்கள் அப்புறம் வந்து பணங்கள் கைவிட்டு போவாதான் நிலையானது வந்து அவங்களுக்கு எப்பவுமே கல்வி. ஆனா உண்மையிலே நாங்கள் தேர்ந்தெடுத்துக்க இந்த 2 மாணவர்கள் வந்து எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. நாங்க இவர்களோட தொடர்ச்சியா பயணிப்போம். நீங்களும் பார்ப்பீங்களா வந்து நோயல் ரிசர்ட்ல இருந்து எல்லாமே நாங்க உங்களுக்கு காண்பிப்போம். கண்டிப்பாக இவர்களுக்கு இந்த நேரத்தில் உதவி செய்யறது சந்தோஷம். அந்த வகையில வந்து இதுல மதுராக்கும் 2500 ரூபாய் பணம் இருக்குது. இது என் சார்பா நான் தந்து கொள்றேன். தேங்க்யூன்னு சொல்றோம். நீங்க வடிவா படிச்சு உங்களோட என்ன முன்னேற்றத்தை நாங்க பார்க்கணும். சரிதான். அப்ப இந்த நல்ல நாளும் கிறிஸ்துமஸ் முன்னிட்டு நாங்கள் எங்களோட சொந்த தீர்மானத்தால் இந்த 2 மாணவர்களுக்கும் வந்து உதவி செய்து எங்களுக்கு சந்தோஷம்னு சொல்லிக்கொண்டு இன்றைய நாள் நல்ல நிறைவாக அமைஞ்சதா வந்து இத்தனைவருக்கு சாப்பாடு கொடுத்துருக்கோம். இந்த நாள்லயே வந்து 2 மாணவர்களுக்கு நாங்கள் தொடர்ச்சி அவருக்கு 9ஆம் ஆண்டுன்னு சொல்லியிருக்க பேசிக்கா வந்து 11ஆம் ஆண்டு மட்டுமே கல்வி இருக்குன்னா 2 வருஷத்துக்கு கிட்டத்தட்ட அவங்களுக்கு டியூஷன் காசு நாங்க வழங்கி கொண்டிருக்கோம். அது மட்டும் இல்லாம மேலதிக உதவி திட்டங்கள் வரும்போது உங்களை கூப்பிடுவோம். சரிதானே? அப்ப சந்தோஷம். இதே சந்தோஷத்துடன் நான் இந்த வீடியோ முடிச்சு கொள்ளப்போறேன். அக்கா உங்களுக்கும் மறுபடியும் நான் நன்றியை சொல்லிக்கொண்டு என்ன நல்ல நாள்ல வந்து இப்படி தருணங்கள் எங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய என்ன சொல்ற அட்வான்ஸ் இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் சமாதானமா சந்தோஷமா இருங்கோ. கிறிஸ்துமஸ் சொல்றது இப்ப நாங்களே எங்களுக்கு நல்ல ஆடை ஆபரணங்கள் நல்ல உணவுகளை சாப்பிட்டு இல்லாம கிறிஸ்துவங்கள வழிபடுறதுக்காம எங்களால இயன்ற அளவு நல்ல செய்யறதான் உண்மைக்குமே நல்லதான ஒரு கிறிஸ்துமஸ் சொல்லுவாங்க. அந்த வகையில வந்து நாங்கள் எங்களோட தீர்மானத்தின்படி செய்திருக்கிறோம். ஓகே, இதோட இந்த வீடியோ நாங்கள் முடிச்சு கொள்ளப்போறோம். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களும் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அதுவரை உங்களோட இந்த வீடியோ நான் உங்களை சார் பாய் சொல்லி விடுவேன். நான் உண்மையா நேரத்தை கடைபிடிக்கிறதுக்கு நீங்க தான் சரியான போய் வாரீங்களோ ஆட்டோல வந்துருக்கீங்களோ அதுல ஈரெல்லாம் கட்டும் கடன் கருத்தமா தான் கூட கையா இவர அற்புதமா இருக்கு சொந்தக்காரர் எங்க போயிருக்கீங்க? நீங்க நடுவில் பஸ் விட்டா அடிக்கடி எப்ப பார்த்தாலும் உங்களை சந்திச்சா என்ன சொல்றீங்க? குரு தெரியாண்டாங்க போறோம் பஸ் பசியில இருக்கிறீங்க சாப்பிடுங்க. என்ன சொல்றீங்க? ஆமா சாப்பிட்டு வந்துட்டீங்க. என்னது? அப்ப உங்களுக்கு பாசம் கட்டுதான் இருக்கு. சப்போட்டே போக போறீங்க. நாங்க பிரியாணி இன்னைக்கு. ஓ கோழி பிரியாணி. ஐயா வந்து அது ஐயா ஓ ஐயா ராஜு ராஜு கோழி ராஜு ஊரு தெரியும் அப்ப என்ன போல போங்க. சரியா நம்ம சப்போட்டே போறோம். சப்போட்டே போக போறீங்களா? இந்த எனக்கு வருத்தம். எனக்கு நினைச்சேன்னா மறுபடியும் பார்க்கவே இல்லை. நான் இப்போ இந்த காலையில் ஆஸ்பத்திரியில் இருந்து எனக்கு ஆப்ரேஷன் செய்யணும். இப்போ வேலை செய்யுங்க 10,000 காசு ஆகிடுங்க. இல்லை 5,000 காசு ஆகிடுங்க. உங்களோட ஆப்ரேஷனுக்கு உங்களுக்கு காசு தேவைப்படுதுன்னு ஐயா உண்மைக்குமே பார்த்தீங்கன்னா ஐயாவுக்கு வந்து வெரிகோஸ் நோய் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் வந்து இங்க பாருங்க காலை எப்படி சந்தைய பார்க்கோ வியாசம் எடுக்கிறதான் அது வந்து இந்த ஐயா மாமாமே வியாசம் எடுக்கும். நாங்க சந்தையை போய்க்க நான் கூட காண்டுனாங்களே அப்ப நேற்று வந்து அப்படித்தான் சொல்லிருந்தாங்க. அரிசி மாவண்டு 2 கிலோ தூட்ட சீனி. சரி, அப்ப உங்களுக்கு நான் சாப்பாடு நான் கொண்டு போங்க. அந்த ஆட்டோ பிடிச்சி வந்தேன்னு சொன்னீங்க. சரி, அதுக்காண்டி அந்த ஆட்டோ காசையும் தந்து ரெண்டைக்கு மீதியான இன்னும் கொடுப்பேன் வரைக்கும் உங்களை சந்திக்கிறேன். நீங்க உங்களை தேவையே இப்ப கதைச்சிருக்கீங்க தானே என்ன ஐயா உங்களுக்கு தெரியுதான கஷ்டம். அப்ப அது சில அந்த உதவியை கிடைச்சா இப்ப சாப்பாடு காட்டி திரட்டுமே. சரி, நீங்க 3 பேர் கொண்டா தானே வந்தீங்க. அப்ப 3 பாசல் இருக்கு சாப்பிடுவோம். என்ன அப்ப அவங்கள்ட்ட அந்த ஐயானே வெட்ட 3% இருக்குது. அதுக்காக நீங்க கொண்டா இருக்க. சரி, ஐயா நம்பித்தான் நான் வந்துருப்பீங்க. இந்தாங்க உங்களுக்கு காசு இருக்குது, நீங்க கொண்டு வாங்க. இந்தாங்க நீங்க வச்சிருங்க. என்ன ஓ கொஞ்சம் சத்தமாக நீங்க
ஓ என்ன வருத்தம் உங்களுக்கு? ஆப்ரேஷன் தலத்தை வேலையால் செய்யலாதோ? என்ன சின்ன வியாபாரம் கற்பூரம் செய்யற தொழில்? ஜாசம் எடுக்க போறோம். நீங்க வீட்டுக்கார மாமி இருக்கிறாவோ? சரி, அப்ப நீங்க என்ன உதவி என்ன நினைப்ப? உங்க ஏதாச்சும் உங்களுக்கு கைத்தொழில் செய்யறதுக்கு என்ன செய்வீங்க? தொழில் எங்க போட்டு செய்வீங்க? கோயிலையும் மறத்தாச்சுண்டா? அந்த தொழில் செய்தான் நீங்கள் மாமாவும் ஜீவிக்கிறதோ? சரி, இப்போ நீங்கள் வீடியோவில் என் கதைச்சிருக்கிறீங்களானே ஐயா? மற்ற அந்த அம்மா அந்த ஃபோன் நம்பர் உங்களோட ஃபோன் நம்பர் என்ன இருக்குல்ல? ஏதாச்சும் இப்படி உதவி திட்டங்கள் வந்துச்சுன்னா இந்தியிலேருந்து இந்த ஐயாவே நாங்கள் கவனத்தில் கொண்டுவோம். சரிதானே? என்ன சந்தோஷம். அப்போ மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். ஏதாச்சும் உதவி திட்டத்தோட ஐயா அப்படி கதைச்சிருப்பேன் மறுபடியும். சரி, உங்களை எல்லாருக்கும் என்ன சொல்றேன், இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். நல்ல வாழ்த்துக்கள், நல்வாழ்த்துக்கள். ஐயாவுக்கு கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள், அம்மாவுக்கு வாழ்த்துக்கள். சந்தோஷமா இருக்கிற புது வருஷம் உங்களுக்கு நல்லா இருக்கட்டும். ஆமா கேட்டது. சரி தெரியுமோ? கண்டிப்பா. அதான் உங்களோட ஃபோன் நம்பரும் இருக்கு, நானே தொடர்புல இருக்கிறேன். நாங்கள் கண்டிப்பா உங்களோட மேலும் பயணிச்சு கொண்டிருப்போம். சரி, அப்ப நீங்க இங்க போகணும்னு சொல்றீங்க. உங்களுக்கு ஆட்டோவுக்கு வந்தது கம்மியா காசு தந்துருக்கேன் ஐயா. உங்களோட ஃபோன் நம்பர் எடுத்து வச்சிருக்கோம். சரி. கிளிநொச்சி இருக்கிறீங்க? கிளிநொச்சி இருக்கிறீங்க, பேபியோட இருக்கிறீங்க? உங்களோட நம்பர் மட்டும் வச்சுட்டாங்க. என்ன சத்தா, நம்ம உங்களுக்கு தான் இந்த வேணா கோல் அடிப்பேன். போயிட்டு வாங்கோ. சந்தோஷம். என்ன சரியோ? போயிட்டு வாங்கோ. ஆட்டோ நிக்குது, நீங்க ஆட்டோ காசை கொடுங்க. என்ன வந்துருக்கு தானே போய் படிவா சாப்பிடுங்க. நல்ல சாப்பாடு. சரி.